பிஞ்சு நெஞ்சில் ஜாதிய நஞ்சு, பள்ளி ஐடிங் கார்டில் ஜாதிய விவரமா? வாயில் முற்போக்கு, செயலில் பிற்போக்கு. இது பற்றி மக்கள் மற்றும் மாணவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நம்முடன் தொலைபேசி வாயிலாக பேச காலாடி தலைமுறையின் தலைமை நிருபர் தென்காசி மா. தமிழ் அவர்களுடன் பேச தமிழர் நீதி கட்சியின் தென்மண்டல செயலாளர் ச. ராஜ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தமிழ். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம்ண்ணா. நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். கேள்விக்கு பேரலாமாண்ணா? கண்டிப்பா. பள்ளிக்கூடம் என்பது ஜாதி, மதம், வர்க்க வேறுபாடுகள் கடந்து குழந்தைகள் அனைவரும் சமம் என்பதை உணரும் தளம். அதற்காகத்தான் தமிழகத்தில் சீருடை யூனிஃபார்ம் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையின் அறிவிப்பு இந்த சமத்துவ கோட்பாட்டின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறதா? நிச்சயமா இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நடைமுறையாத்தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. அது நெடுங்காலம் தொட்டே சாதி அடையாளங்களை வந்து சாதியை ஒழிக்கணும், சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில தான் வந்து அமைப்புகளும் மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சாதி அடையாளத்தோட ஒரு அடையாள அட்டை வந்து அதுவும் பள்ளியில வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த சொல்லே வந்து தவறான ஒரு முன்னுதாரணமா வந்து ஆயிடும். இன்னும் சொல்ல போனா இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் வந்து சாதி சார்ந்த கயிறுகளோ எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு இவங்க தான் பேசுறாங்க. ஆனா வந்து சாதி அடையாளத்தோட வந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில வந்து இவங்க எப்படி எதுக்காக சிந்திச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம என்ன கேட்குறோம், பல ஆண்டுகளா வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு அதுக்கான பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிற வகையில வந்து அதை நம்ம கேட்குறோம். ஆனா குழந்தைகள் மத்தியில வந்து அந்த விஷயங்களை வந்து உட்புகுத்துறது, அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த வேருக்கு நஞ்சு ஊற்றுற ஒரு விதமாத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது வந்து கண்டிப்பாக கடும் கண்டனத்துக்கு உரியது. இந்த மாதிரியான வேலைகள் வந்து இது தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ரெக்கார்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இதை செய்யணுமே தவிர வந்து அடையாளப்படுத்துவது என்பது அது சரியான ஒரு நடைமுறை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பாக. அடுத்தபடியாக மாணவர்களின் தினசரி அடையாள அட்டையில் சாதியை கொண்டு வருவது அவர்களுக்குள் நீ என்ன ஜாதி என்ற தேடலையும் தேவையற்ற பாகுபாட்டையும் சிறு வயதிலே உருவாக்கி விடுமா? ஆமா, நிச்சயமா அப்படித்தானே செய்யும். இன்னைக்கு வந்து 5 வயது மாணவன், 6வது படிக்கிறவன், 5வது படிக்கிறவன், இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு சாதி ரீதியான அந்த போக்குகள் வந்து இருக்குது. அந்த நாங்குநேரியில வந்து அவன் 10வது படிக்கிற பையனுக்கிட்டே வந்து அந்த அளவுக்கு அவனை வந்து வெட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சாதிய மனப்போங்கு இருக்கு. அப்போ இந்த நிலைகளை வந்து இந்த மாதிரி காட்டுல வந்து சாதியை காட்டு, என் சாதியை காட்டு அப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அப்போ இது மாதிரியான நிலைகளை வந்து உருவாக்கும் போது எதுக்காக இப்படி உருவாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா. அப்போ வந்து இது வந்து ஒரு பிரிவினை நோக்கி தான் போகுமே தவிர, நீங்க அடிப்படையிலே குறிப்பிட்ட சீருடைங்கிறத அந்த தத்துவமே அடிபட்டு போகுது இல்லையா? ஆமா. அப்போ வந்து இப்படி ஐடி கார்டு கொடுப்பாங்க, ஒரு சாதிக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்களா? ஒரு சாதிக்கு ஒரு ஷூ கொடுப்பாங்களா? இந்த மாதிரியான போக்குகள் வந்து எதிர்காலத்துல இந்த பள்ளி படிப்பையே வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில வந்து இது கொண்டு போய்விடும். இதை வந்து நிச்சயமா இந்த அரசு மறுபரிசீலனை செய்யணும். இது போன்ற எண்ணங்களே இருக்கக்கூடாது. முதல்ல சாதி ஒழிப்புக்கான அந்த சாதிய தகர்ப்புக்கான ஏற்றத்தாழ்வுகளை தகர்ப்புக்கான வேலைகளை தான் செய்யணுமே தவிர இதை வந்து அடையாளப்படுத்தி இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்கள்லாம் தேவைப்படுது. நம்ம அதை வந்து குறை சொல்லல. அது எப்படி செய்யணும், அது உண்மையிலே நடக்குதா? இன்னைக்கு தாட்கோன்னு இருக்குது. எத்தனை பேரை வந்து முன்னேற்றி இருக்கு. அவங்க எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கா இருக்கட்டும், எஸ்சிஎஸ்டி மக்களுக்கா இருக்கட்டும், அந்த தாட்கோ மூலமாக வந்து பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு இன்னைக்கு அரசு இருக்குது. ஆனா எத்தனை பேர் அதனால பலன் அடைஞ்சிருக்காங்க? வெறும் கண் துடைப்பு. என்ன நீங்க வந்து சமூக நீதி பேசுவதற்கோ அல்லது வந்து சாதிய அடையாளங்களை கொண்டு வர்றதுக்கோ என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? நீங்க முன்னேற்றிட்டு எல்லாம் வந்து நீங்க சொல்லணும்.
எல்லாரும் சமமா சாதிகளை எல்லாம் சமமா பார்த்துட்டுலாம் நீங்க சொல்லணும். இந்த சாதி உயர்ந்தது, அந்த சாதி உயர்ந்தது, இந்த பாகுபாடு இன்னும் இருக்குல்ல, இன்னும் சாதிய படுகொலைகளோ வன்முறைகளோ நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வந்து இந்த மாதிரியான அடையாளப்படுத்துறது, சாதிய வந்து பிஞ்சு குழந்தைகளிலேயே அடையாளப்படுத்துறது, மாணவர்களிடத்துல அடையாளப்படுத்துவது என்பது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விடும். அது மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு மன பாதிப்பையும் ஏற்படுத்தும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அடுத்தபடியாக, நிர்வாக வசதி என்ற பெயரில் குழந்தைகளின் உளவியலில் சாதி நஞ்சை விதைப்பது சரியா? அதாவது குழந்தைகள்கிட்ட விதைக்கிறதுங்கிறத தாண்டி அந்த ஆசிரியர்களா இருக்கட்டும், சக மாணவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த இந்த அடையாளம் வந்து அவங்கக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த பெருமிதமோ அல்லது வந்து மற்றவர்களை வந்து சிறுமியா பார்க்கக்கூடிய அந்த நிலை, இவன் போய் என்ன கேட்பான், அந்த குழந்தைய போய் வீட்டுல போய், ஏமா இந்த சாதி யாரு, அவங்க என்ன அப்படின்னு கேட்பான். அவங்க எல்லாம் நமக்கு கீழே தான்பா, அவங்க எல்லாம் நமக்கு அடிமையா இருந்தவங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்ப இவனுடைய இந்த பையனுடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இப்ப இந்த கயிறு வச்சிருக்கிறவன் எல்லாம் அருவா வச்சுக்கிட்டு நிக்காம்பா, இந்த சாதிக்காரன்லாம் நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுவான். கண்டிப்பா. நம்மதான் இந்த அவன் செஞ்ச முள்ள மாதிரித்தனம் திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா வந்து ஆண்ட பரம்பரை அப்படிமா. கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரியான மனநிலைகள்ல தான் இன்னைக்கு இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ரீதியான நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நடக்குது. அவனை பத்தியே அந்த சாதிகாரன வரலாறே அவனுக்கு தெரியல, ஆனா தன்னை வந்து பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த சிந்தனை எங்க இருந்து உருவாகுது? இந்த சமூக அமைப்புல இருக்கக்கூடிய இந்த சாதிய சிக்கல்கள்ல இருந்து உருவாகுது. கண்டிப்பாக. அப்போ இதையே வந்து பள்ளிக்கூடத்துல வந்து இது போன்ற விஷயங்களை வந்து சேர்க்கிறது என்பது, அதுவும் கூட இந்த ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரியான SC/ST மக்களுக்கான அந்த சலுகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் சலுகை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெற்றோருக்கும் அந்த ஆசிரியர்களுக்குமான அந்த நடைமுறைகளை தான் இருக்கணுமே தவிர மாணவர்களுக்கு இது தெரியக்கூடாது. கண்டிப்பாக. மாணவர்களுக்கு தெரியும்படியான இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும், கல்வியை பாதிக்கும், அவர்கள் வந்து ஒரு சுதந்திரமா சிந்திக்க முடியாத ஒரு திறனை வந்து அது உருவாக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த மாதிரி நிலைகளை வந்து அரசு ஏற்படுத்தக்கூடாது. இல்லைன்னா வந்து அது சிறப்பு கவனம் உங்களால செலுத்த முடியுமா? அப்படி ஐடி கார்டு போடுறீங்க, உண்மையிலே சமூக ரீதியாக சமூக நீதிக்கான இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்துமா? நம்ம எப்படி கேட்போம்? கண்டிப்பா. அப்படி நீங்க அடையாளப்படுத்துறீங்க, சரி, இந்த சாதிய சமூகத்தால யாராரு பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களை வந்து நீங்க தனியா பிரிச்சு அவர்களுக்கு வந்து அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு, பொருளாதாரத்துக்கு நீங்க இந்த அரசு பொறுப்பேற்க முடியுமா? நான் கேட்கிறேன். அவருடைய வளர்ச்சிக்கு நீங்க பொறுப்பேற்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில, இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்த மாதிரியான சாதிய போக்குகள் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. நம்மளே வந்து இப்ப இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்களை வந்து சாதிய கொடுமை மிகு மாவட்டங்களாக, மண்டலங்களாக அறிவிக்கணும். இந்த SC/ST மக்களுக்கு வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கு வந்து இந்த அரசு வழிவகுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. இப்படி வந்து இங்க பொருளாதாரம் தானே. இன்னைக்கு வந்து நிலமற்றவர்களுக்கு நிலமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் இன்னைக்கு வந்துருச்சுன்னா இந்த சாதிய சிக்கல்கள் வந்து ஒழிஞ்சிரும். அப்போ இந்த மாதிரியான தாட்கோ, இந்த மாதிரியான நிறுவனங்கள், இந்த மாதிரி SC/STகளுக்கு வந்து இவ்வளவு நம்ம சலுகை தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு இங்கு வரக்கூடிய ஃபண்டுகளை எப்படி திருப்பி அனுப்புறான் மத்திய அரசுக்கு? அப்போ கொஞ்சம் கூட கருணை இல்லாம பொருளாதார முன்னேற்றத்துக்கு எந்த வழிவகையும் வகுக்காம நீ வந்து சமூக நீதி பேசிக்கிட்டு வந்து மாணவர்கள் மத்தியில ஐடி கார்டை கொடுப்பேன், அவங்களுக்கு சாதியை வந்து இது அடையாளப்படுத்துவேன் அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனம் தான். இது எந்த வகையிலும் வந்து சரியானது இது இல்லை. உடனடியாக இந்த விஷயங்களை வந்து மாத்திக்கணும் அரசு. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்மளுடைய கருத்து நிச்சயமாக மக்கள் மத்தியிலும் அரசு மத்தியிலும் சென்று சேரும் என்று நினைக்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ், நன்றி, வணக்கம்.